வணக்கம். வாழ்க வளமுடன். ஆன்ம நலம் கருதி நாம் சிறப்பான ஒரு முயற்சியாக இந்த தமிழ் ஆனந்த யோகம் இன்றைய தினம் சிறப்பான ஒரு தலைப்பாக சமயங்கள் ஒப்பியல் குறித்து சிந்திக்க இருக்கின்றோம். அன்பு உள்ளங்களே, சமயங்கள் பலவாறாக இருந்தாலும் அத்துணை சமயங்களுடைய வழிபடுத்துதலும் ஒன்றாகவே இருந்திருக்கிறது என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இதுவரையில உலகம் முழுவதும் விரிந்திருக்கக்கூடிய பல சமயங்களிலே தொன்று தொட்டு இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்து சமயம் பரம் என்ற பெருநிலையை சிவமாக சொல்லி வெளிப்படுத்தி இருக்கிறது. இந்து சமயம் மாத்திரமில்லாமல் தொன்று தொட்டு இருக்கக்கூடிய இன்னும் எத்தனையோ சமயங்களிலே பலவற்றை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். இஸ்லாம் சமயம், டாவோயிசம், கிறிஸ்தவம், எகிப்திய மதம், புத்த மதம் மற்றும் ஜைனம், ஜொராஷ்டிரம், சீக்கியம் ஆக எத்தனையோ சமய நெறிகள் அத்துணையுமே இந்த உலகத்தையும் மக்களையும் மேம்படுத்துவதற்காக அந்தந்த காலகட்டத்திலே வாழ்ந்த மகான்கள், சான்றோர்கள், ஞானியர்கள் இவர்களாலே வெளிப்படுத்தப்பட்ட பேருண்மைகள் தான். இவை அனைத்திலும் மிக அடிப்படையான ஒரு ஒற்றுமை இருக்கிறது என்று சொன்னால் அது அன்பு, அகிம்சை, ஜீவகாருண்யம் இவைதான் என்று சொன்னால் மிகையாகாது. ஆம், ஞானியர்களும் மகான்களும் ஆண்டோர்களும் சான்றோர்களும் தேடினார்கள். அப்படி தேடிய கடவுள் தன்மை, அந்த கடவுள் தன்மையை தாங்கள் உணர்ந்தவாறு வெளிப்படுத்த முற்பட்டதே மதங்களாக வந்தது. அத்தகைய மதங்களிலே இப்பொழுது முதலாவதாக இங்கே பெரிதும் நம்முடைய சகோதரர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாத்தை பற்றி சிந்திப்போமே என்று சொன்னால், இந்து சமயத்தில் சொல்லப்பட்ட சரிய கிரிய யோகம் ஞானம் போன்ற விஷயங்களை போன்ற அதே படிநிலைகளை சரிகத், தரிகத், ஹகிகத், மகரிஃபத் என்று குறிப்பிட்டிருக்கிறது. எப்படி ஞானம் பெற்றவர்களை ஞானிகள் என்று சொல்லுவார்களோ அதுபோல இஸ்லாத்திலே முழுமை ஞானம் பெற்றவர்களை சூஃபி ஞானிகள் என்று சொல்லுவார்கள் என்பதை அறிந்திருக்கிறோம். இவ்வாறாக மிக சிறப்பானதொரு வரிசையிலே அந்த மகரீபா தத்துவம் என்று சொல்லக்கூடிய நான்காவது பெருநிலையை விளக்கியதுதான் சூஃபிக்களுடைய ஞானம் என்று தெரிகிற போது, அத்தகைய சூஃபி ஞானிகளுக்கும் இஸ்லாத்தினுடைய நிபந்தனைகள் அனைத்திற்கும் அப்பாற்பட்ட பெருநிலை நின்ற பேராளர்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. பாருங்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் சாந்தியும் சமாதானமும்
வருக என்று பொருளாகிறது. எனவே நபிகள் கொடுத்த சமயத்தின் முதல் தாரக மந்திரமே சாந்தியும் சமாதானமும் தான் என்று சொன்னால் மிகையாகாது. அதே போல நம்முடைய துரியாதீதம் என்பதும் கூட வெட்டவெளி தத்துவம் தானே. அதைத்தான் இறைவன் வெட்டவெளி தொழுகை என்று மசூதியிலே அங்கே நபிகள் மேம்படுத்தி கொடுத்தார். அங்கேயும் மக்காவிலே அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் 700க்கு மேற்பட்ட தெய்வ வழிபாடுகள் இருந்திருக்கிறது. இவையெல்லாம் தவறு என்று வெளிப்படுத்தி இறைவன் ஒருவரே, அவரே அல்லாஹ் என்று சொன்ன தனிச்சிறப்பு இந்த இஸ்லாம் சமயத்தினுடைய உயர்வு என்று சொன்னால் மிகையாகாது. 5 விதமான நெறிகளை பின்பற்ற சொன்னார்கள். 5 வேளை தொழுகை அவர்களுக்கு முக்கியம். மற்றும் தர்மம் செய்வதை ஈத் என்று சொல்லி ஈத் துவக்கும் பண்டிகையாக ஈத் முபாரக் என்று சொல்லுவார்கள், நாம் அறிந்திருப்போம். சிறப்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 3வது வலியுறுத்தப்பட்டதோ நோன்பு, இந்த ரம்ஜான் நோன்பு என்று சொல்லக்கூடியது. அடுத்து நம்முடைய வருமானத்தில் ஒரு பகுதியை 2 பங்கு தர்ம காரியங்களுக்கு செலவிட வேண்டும் என்றும், இறுதியாக ஹஜ் யாத்திரை சென்று வர வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது இஸ்லாம் சமயத்தினுடைய சிறப்பு. இதனிலே பிதா ஒருவரே என்ற கருத்தும், அந்த பிதா ஒருவரே என்பதும் அவருடைய குழந்தைகளாகிய நாம் அனைவரும் சகோதரர்கள் என்பதும் ஒரு மிக சீரிய சிறப்பான ஒன்றாகும் அன்பர்களே. இவ்வாறு சூஃபிக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கடவுள் நம்பிக்கை அற்றவர்களை கூட சூஃபிக்கள் வெறுப்பதில்லை என்பதுதான் தனிச்சிறப்பான ஒன்றாகும். எனவே தவ்வீஜ் என்று சொல்லக்கூடிய சரணாகதி தத்துவத்தை நம்முடைய ஆழ்வார்களும் நாயன்மார்களும் எந்த ஒரு சரணாகதி தத்துவத்தை இறைவனிடத்திலே நாம் அனுஷ்டிப்பதற்காக வலியுறுத்தி சொன்னார்களோ அதனை தவ்வீஜ் என்ற ஒரே சொல்லிலே சரணாகதி தத்துவத்தை விளக்குவது இஸ்லாத்துடைய தனிச்சிறப்பாகும். அந்த வகையிலே குர்ஆனுடைய வசனங்கள் மக்களை நெறிப்படுத்தியது. இன்னும் சொல்ல போனால், நீங்கள் யாவரும் ஒரே வகுப்புதான், இறைவன் ஒருவரே என்று குறிப்பிடப்படுகிறது. நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாகும். அதே போல அங்கே இந்தியாவினுடைய வடக்கே தோன்றிய சீக்கிய சமயத்தை அமிர்தசரஸ் பொற்கோயிலை அறிவோம். அந்த சீக்கிய சமயம் என்று சொல்லக்கூடியது குருநானக் என்பவரால் வழி வந்த பல குருமார்கள் வரிசையிலே முதலாவதான குருநானக் அவர்களாலே ஸ்தாபிதம் செய்யப்பட்டது சீக்கிய சமயம் என்பதை அறிவோம். அப்படிப்பட்ட அந்த குருநானக் அவர்களும் கூட ஒரு முகமதிய பக்ரியிடம் தான் உபதேசம் பெற்றார் என்பது சிறப்பான ஒன்றாகும். அப்படி அந்த சீக்கிய மதத்தை ஸ்தாபித்த குருநானக் அவர்களும் ஆற்றல்கள் மிகுதியாக அமையப்பெறுகின்றவர்கள் பெரும் சாதனை நோக்கி பயணப்படுகிற போது அவர்களிடத்திலே மகத்தான ஆற்றல்கள் கைவரப்பெறும். அவைகளை சித்துக்கள் என்று சொல்லுவார்கள்.
அப்படி சித்துக்களை கை கொள்ளுவது தவறு என்றுதான் குருநானக்கும் பேசியிருக்கிறார். அன்புள்ளங்களே, குருநானக்கினுடைய உபதேசங்கள் சீக்கிய மதத்தின் மூலமாக பரப்பப்பட்டவையோ அதே சகோதரத்துவம், அன்பு என்பதும் பிறருக்கு உதவும் பண்பை வலியுறுத்துவதுமாக தான் வெளிப்பட்டிருக்கிறது. ஏன் இதனை இங்கே நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், எந்த ஞானியாக இருந்தாலும் அவர்கள் தன்னுள் இறைவனை கண்டவர்கள் என்பதிலே மாற்று இல்லை. அப்படி தன்னுள் இறைவனை கண்ட அந்த ஞானிய பெருமக்கள் அனைவருமே பிற எல்லா உயிர்களிலும் இறைவனை காண்கின்ற ஒரு சிறந்த கண்ணோட்டத்தை தான் அடிப்படையாக வலியுறுத்தி தங்களுடைய மதங்களை ஸ்தாபித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. உங்களுக்கு தெரிந்திருக்கும், சீக்கியர்கள் என்று சொன்னால் தலையில தலைப்பாகையும் தாடியும் குருவாள் மற்றும் கச்சை சீப்பு இவைகளை எப்போதும் கை கொண்டிருக்க வேண்டும் என்ற நியதி உண்டு என்பதை அறிவோம். சீக்கியர்களுடைய மிக முக்கிய நூலாகிய கிரந்த் என்று சொல்லக்கூடியது, அப்படி அந்த குருமார்கள் பரம்பரையிலே பலரும் அதனை மேம்பாடாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு வழிபாடு இல்லை என்பதையும் ஜோதி வழிபாட்டையும் வலியுறுத்தியதுதான் சீக்கியத்தினுடைய அடிப்படை என்று அறியப்படும் போது நாம் வள்ளல் பெருமானாரையும் நினைத்து மகிழாமல் இருக்க முடியாது, இல்லையா? ஆகையினாலே பின்பற்றப்படுகின்ற ஒரே கடவுளாகிய அவரையும் சத்தியம் என்றுதான், சத்தியத்தை கடவுள் என்றுதான் வெளிப்படுத்துகின்றார்கள். சத்தியமே கடவுள் என்ற வார்த்தையை நம்முடைய மகாத்மா காந்தி அவர்களும் பேசி உணர்ந்து நின்று வழிகாட்டி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே நாம் கருத வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே போல யூத மதம் என்று எடுத்துக்கொண்டால் இது தொன்று தொட்டு இருந்த மதங்களிலே இந்து சமயத்தை போலவே தொன்மை மிகுந்தது என்பதை இங்கே நான் குறிப்பிடாமல் இருக்க முடியாது. உன்னுடைய தந்தையை விட என் தந்தை உயர்ந்தவர் என்று யாரும் கூறக்கூடாது என்று சொல்லி சமத்துவத்தை அடிப்படையாக வலியுறுத்தியதுதான் யூத மதத்தினுடைய தனிச்சிறப்பா. இந்த யூத மதமும் கடவுள் ஒருவரே என்றுதான் சொல்லுகிறது. நீங்கள் அதனிலே மிக மிக அடிப்படையாக ஒன்றை சிந்திக்க புரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். எல்லா சமயங்களும் கடவுள் ஒருவரே என்று சொல்லுகிறது. வேறு வேறு சமயங்கள் என்று கருதப்பட்டாலும் சமயங்களுக்கு அப்பாற்பட்ட பெருநிலை, அந்த சமயங்களுக்கு அப்பாற்பட்ட நிலை, அதுதான் ஒன்றாகிய கடவுள் என்றும். அப்ப பல மதங்கள் கடவுளரை பற்றி பேசினாலும் பேசிய கடவுள் என்ற ஒன்றுதான் என்பதை சிந்திக்கிற போது நாமோ இங்கே இந்து சமயத்துல 1000 தெய்வங்கள் உண்டென்று கூறி அலையும் அறிவெளிகால் என்று நம்மை பார்த்து பாடுகின்ற அளவிற்கு சிறு தெய்வ வழிபாடுகளை அதிகப்படுத்தி விட்டோம். இதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. எத்தனையோ கடவுளர்களும் அவர்களுக்கு எத்தனையோ பெயர்களையும் கொடுத்தாலும் கூட அத்துணை கடவுளர் தத்துவங்களையும் புரிந்து அதனை முறைப்படுத்தி கொடுத்ததுதான் இந்து சமயத்தினுடைய தனிச்சிறப்பு. அந்த வகையில அன்பு உள்ளங்களே, யூத மதத்திலே அந்த கருத்துக்களை எல்லாம் உணர்ந்து சொல்ல வந்தவர்களை ரட்சகர்கள் என்றும் அவதாரம் என்றும் குறிப்பிடப்படுவது உண்டு.
இங்கும் உருவ வழிபாடு கூடாது என்பது வலியுறுத்தப்படுகிறது. பரமண்டலத்தில் இருக்கும் பரமபிதாவே என்று படைக்கப்பட்டவராக கடவுளை கற்பிதம் செய்து சொல்லுகின்ற கருத்தையும் யூத மதம் வெளிப்படுத்துகிறது என்பதில் சிறப்புதான். உன் அயலானையும் உன்னை போலவே நேசி என்று சொல்லுகிறார் சமயம். அது உன் சகோதரனை வெறுக்காதே என்று சகோதரத்துவத்தை மேம்படுத்தியது. அதாவது சகோதரத்துவம் என்று சொன்னால் ஆல் ஆர் ஈக்குவல் என்று சொல்லக்கூடியதும், ஒன்று பரம்பொருள் நாம் அதன் மக்கள் என்று சொன்னால் ஒன்றாகிய அந்த பேருண்மை பெருநிலை அதனுடைய பின்னமாக, அதனுடைய துகளாக வந்த ஒரு நிலை. எனவே தான் கடவுள் ஒன்று என்று சொன்னது மட்டுமல்ல, நாம் இங்கே அறிந்திருக்கிறோம் ஒன்றே கடவுள் ஒருவனே தேவன் என்பது. அந்த ஒன்றே கடவுள் ஒருவனே தேவன் என்பதிலே சிறப்பான சகோதரத்துவத்தை எல்லா சமயங்களும் வலியுறுத்தி இருக்கிறது. நாம் எல்லாம் சகோதரர்கள் என்பதை நாம் இங்கே நினைப்பது மட்டுமல்ல, உனக்கு தீங்கு செய்தவனையும் நீ வெறுக்காதே என்பதுதான் யூத சமயம் சொல்லுகின்ற பேருண்மை என்பதை எண்ணுகிற போது நாம் அழகான மன விரிவு கொள்ள முடிகிறது. பாருங்கள், ஏனென்று சொன்னால் பாரதி பாடினான், பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே பகைவனுக்கு அருள்வாய், புகை நடுவினில் தீ இருப்பதை பூமியில் கண்டோமே, பகை நடுவினில் அன்புருவான நம் பரமன் வாழ்கின்றான் என்று. அப்படி பகைவர்களையும் நேசிக்க சொன்ன உயர்ந்த ஒரு தத்துவம், பிலாசபி, அதுதான் சமயங்களினுடைய அடிப்படையாக இருந்திருக்கிறது என்பதை நாம் இந்த தலைப்பின் மூலம் இன்றைக்கு சிந்திப்பதற்காகவே இந்த தலைப்பை சமயங்கள் ஒப்பியலை பற்றி சிந்திக்கிறோம் என்று சொன்னால் சிறப்பான ஒன்றுதான். அந்த வகையில அடுத்து சிந்திக்கிற கன்ஃபியூஷஸ் மதம் என்று சொல்லக்கூடியதும் ட்ரினிட்டி என்ற கருத்தை அடிப்படையாக சொல்லுகிறது. வானம், பூமி, மனிதன் என்ற மூன்றை குறிப்பிடுகிறது. நீங்கள் ஒன்றை அறிந்திருப்பீர்கள், கிறிஸ்டியானிட்டி என்று சொல்லக்கூடிய கிறிஸ்துவ மதத்தில பிதா, சுதன், பரிசுத்த ஆவி என்ற ட்ரினிட்டியை விளக்குகின்றார்கள். அதனை திரியேக தத்துவம் என்று தமிழிலே குறிப்பிடலாம். ஆம், நம்முடைய சைவ சித்தாந்தமும் கூட பதி, பசு, பாசம் என்று முப்பொருள் உண்மையைத்தான் விளக்குகிறது. இந்த ஒரு அணுகுமுறையிலும் கூட பார்த்தீங்கன்னா சைவ சித்தாந்தமும் பதி, பசு, பாசம் என்று சொல்லுகிறது. இங்கே ட்ரினிட்டியிலையும் வான், மண்ணாகிய இந்த பூமி, மனிதம் என்ற மூன்று தத்துவங்களை பிரித்து கொடுத்து இதனை போற்றியது கன்ஃபியூஷியஸ் மதத்தினுடைய தனிச்சிறப்பாகும். அதே போல டாவோயிசம் என்று எடுத்துக்கொண்டோமே என்று சொன்னால் இந்த மூன்றுக்கும் அப்பாற்பட்ட மூலமான அனாதி நிலையினை யோகத்தால் அடைந்து பிறப்பு ஒழித்தல் தான் டாவோயிசம் என்ற மதத்தினுடைய அடிப்படை என்பதை சிந்திக்கின்ற போது நாமும் யோகம் செய்பவர்களாக இருக்கிறோம். நாமும் தவம், யோகம், யோகா டே கொண்டாடி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்த குண்டலினி யோகத்தை, அந்த முறையான பயிற்சிகளின் மூலமாக உலக சமாதானத்தை நோக்கித்தான் பயணம் பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்காகவே நாம் பெருமிதம் கொள்ளுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பர்களே. அதே போல இன்னும் ஒரு தொன்று தொட்ட மதம் என்று சொன்னால் எகிப்திய மதம் என்று சொல்லக்கூடியது, ஈஜிப்தியன் என்று சொல்லுவார்கள். பிரமிடுகளை அமைத்திருக்கின்றார்களே, அத்தகைய எகிப்திய மதத்திலும் கூட மூலம் ஒன்றே என்றுதான் சொல்லுகிறது. பாருங்கள், எல்லா மதங்களும் கடவுள் ஒருவரே என்பதையும் மூலம் ஒன்றே என்பதையும்
அதில் சில மதங்கள் உருவமற்ற நிலையிலே பின்பற்ற வலியுறுத்துகின்ற பாங்கினையும் எண்ணுகிற போது நாமும் ஆதிசங்கரருடைய அத்வைத நெறியை வழியொற்றி சிந்தித்து பெருமிதம் கொள்ள முடியும். இன்னும் சொல்ல போனால் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நமக்கெல்லாம் வகுத்து கொடுத்த காந்த தத்துவத்தின் அடிப்படையில ஆதி நிலை என்று சொல்லக்கூடிய வெளி, வெட்டவெளி என்று சொல்லக்கூடியது, சுத்தவெளி என்று சொல்லக்கூடியது, இந்த வெளியினுடைய தன்னியக்க ஆற்றல் தானே பரமாணுவாக காட்டினார். அதை விண்துகள் என்று சொல்லுவோம், லீஸ்ட் ரிலைங் பார்ட்டிகள்னு சொல்லுவோம் இல்லையா? அதைதான் சுத்தவெளி மற்றும் சுழலலை என்ற காந்த தத்துவத்திலே விளக்குகிறார். அதே கோட்பாட்டைத்தான் எல்லா மதங்களும் சொல்லுகிறது என்பதை சிந்திக்கிற போது நாம் உண்மையாகவே பெருமிதம் கொள்ள முடிகிறது பாருங்கள். எனவே டாவோயிசம் இந்த மூன்றுக்கும் அப்பாற்பட்ட மூலமான ஆதி நிலையாக யோகத்தால் நாம் அடைந்து பிறப்பொழித்தல் என்பதை குறிப்பிடுகிறார்கள். அன்பு உள்ளங்களே, இந்த நேரத்திலே நான் ஒரு கருத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பிறப்பறுத்தல் என்ற ஒரு நிலையை டாவோயிசம் சொல்லுகிறது என்று சொன்னால், இதுல மனிதனிடத்துல ஒரு இயல்பான ஒரு அச்சம் மரணம் குறித்து நிலவுகிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. அதாவது மரண பயம் என்று சொல்லலாம். இந்த மரண பயம் ஒரு காலகட்டத்தில் பகவான் ஸ்ரீ ரமணருக்கும் அவருடைய இளமை பருவத்தில் ஏற்பட்டது. மதுரையில தெற்கு கோபுர வாசலில் அமைந்திருக்கக்கூடிய ரமண மந்திரத்தினுடைய அவங்க சிறிய தகப்பனார் வீடு, அங்கே மாடியிலே போய் அறையை தாழிட்டு கொண்டு படுத்து மரணம் நெருங்கிவிட்டது, மரணம் நிகழ்கிறது என்றால் என்ன என்று அதனை அனுபவித்து தனக்குள் கண்ட தெளிவுதான் அவரை மிகப்பெரிய ஒரு ஞானியாக்கியது. அதன் பின்னர் அவர் அருணைக்கு திருவண்ணாமலைக்கு வந்து அப்பா உங்ககிட்ட வந்துட்டேன்னு சொல்லிட்டு பிரம்மமா உட்கார்ந்து இருந்தார் கடைசி வரைக்கும்ன்றது நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமா. ஏன் இதனை இங்கே நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், அன்பு உள்ளங்களே, பிறந்துவிட்ட எல்லோருக்கும் இறப்பு எப்படி இருக்கும், இறப்புக்கு பின்னே என்ன நிகழும், இதுல வேற எல்லாரையும் நெறிப்படுத்துவதற்காக சொர்க்கம் நரகம் என்றெல்லாம் கற்பிதம் செய்து கொடுத்திருக்கிறார்கள். பல மதங்கள்ல பாத்தீங்கன்னா, குறிப்பாக கிறிஸ்டியானிட்டியில இருக்கு, இந்து சமயத்திலையும் இருக்கு. இதையெல்லாம் சிந்திக்கிற போது மரணத்துக்கு பின்னால என்ன போறோம்ன்றது ஒரு மிகப்பெரிய பயமாக இருக்கிறது என்று சொல்லலாம். அப்ப அந்த மரண பயத்தை நாம் தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக நானும் கூட மகரிஷி அவர்களுடைய வழியில பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் என்ற தலைப்பிலே அருமையானதொரு நூல் வடிவிலே உங்களுக்காக தயார் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், இது என்னுடைய 5வது நூல். ஆம், மரணத்தை வெல்லுதல் என்பது கீதையிலும் பேசப்படுகிறது. மரணத்தை வெல்லுவது என்பது மிருத்யுஞ்சய மந்திரம் என்றும் பேசப்படுகிறது. மரணத்தை வென்றவனாக மார்க்கண்டேயனையும் காட்டியிருக்கிறார்கள். இதுல டோட்டல் கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இறந்த பின்னால என்ன ஆக போறோம்ன்ற ஒரு பயம், ஒரு பீதி. அந்த பயத்தை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் என்ற சிந்தனை தேவைப்பட்டது. அதன் நூல் வடிவிலே கொடுத்திருக்கிறோம் பாருங்களேன். அந்த வகையிலே தான் இந்த எகிப்திய மதமும் மூலம் ஒன்றே என்றும் அனைத்தும் அதன் விரிவே என்று விளக்கியது மட்டுமல்ல, ஆன்மா அழிவற்றது என்று சொல்லுவதும் பிதா ஒருவரே என்றும் சொன்னது. அதே கருத்தை ஒற்றித்தான் கிறிஸ்துவ சமயத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் அந்த மதத்தை
முறையாக வெளிப்படுத்துகிற போது அவர் கூறிய ஒரு வித்தியாசமான அந்த வாழ்நிலை சூழ்நிலை நாடு இல்லையா, அந்த நாட்டுல தப்பு செய்தா உடனடியாக தவறுக்கேற்ற தண்டனை என்பது அது சட்டபூர்வமாக நடைமுறையில இருந்திருக்கிறது. அப்பத்தான் தப்பு செய்ய மாட்டாங்கன்றதுக்காக அதற்குரிய தண்டனைகளை வலியுறுத்தியது அந்த சமயத்தினுடைய காலகட்டத்தினுடைய நீதியாக இருந்திருக்கிறது. ஆனால் இப்ப அந்த தவறுக்கேற்ற பனிஷ்மெண்ட்டும் இப்ப பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்று சொல்லுவது போல இருந்திருக்கு தண்டனை முறைகளும். ஆனால் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு உண்டு என்று சொன்னது கிறிஸ்துவ சமயத்தினுடைய தனிச்சிறப்பாகும். அதுக்கு பேர் என்னன்னு கேட்டா பாவ மன்னிப்பு என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்ப தவறு செய்தவர்கள் ஒரு நாளைக்கு மனம் திருந்தி மன்னிக்க சொல்லி வேண்டுகின்ற ஒரு பாங்கு, அப்ப அவர்களும் மன்னிக்கப்படலாம் என்று குறிப்பிட்டதுதான் கிறிஸ்து கொடுத்த பேருபதேசங்களிலே மிகச் சிறப்பான ஒன்று என்பதை இந்த நேரத்திலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அவர் வகுத்து கொடுத்த தவறுகளை உணர்தல் என்பதும் தன்னுடைய தவறுகள் குற்றங்கள் பாவங்கள் பழி செயல்களுக்காக தன்னை திருத்திக் கொள்வதும் என்பதும் நம்முடைய மகரிஷி அவர்கள் கொடுத்த தற்சோதனை தான் என்று சொன்னால் மிகையாகாது இல்லையா. அந்த வகையிலே தவறுகளுக்காக உணர்வதும் வருந்துவதும் அப்படி பாவங்களுக்காக மன்றாடுகின்ற ஒரு நிலையை பாவ மன்னிப்பு உண்டு என்று சொன்னது கிறிஸ்துவத்தினுடைய தனிச்சிறப்பானது. ஆனால் மன்னிப்பை கொடுத்துட்டு அடுத்து என்ன சொன்னாங்கன்னா, இனிமேல் பாவம் செய்யாதீங்கன்னு சொன்னாங்க இல்லையா. அதுக்கு அடையாளமாக தான் பேப்டிசம்னு ஒன்று கொடுத்து அந்த ஞானஸ்நானத்தின் மூலமாக இயேசுவுக்குள் உயிர்த்தல் இயேசுவுக்காய் உயிர்த்தல் என்று ஒரு மனிதன் தன்னை முழுவதுமாக இயேசு என்ற அந்த பேரருள் நிலையிலே தன்னை மேம்படுத்தி கொள்ளுகிறான். அப்பொழுது அவன் குற்றமற்றவனாக, ஏன்னா செய்துவிட்ட தவறுகளுக்காக தொடர்ந்து வருந்தி கொண்டிருக்கிற போது அது ஒரு வகையிலே சைக்கலாஜிக்கலா அவங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பேன், குற்ற உணர்ச்சி என்று சொல்லுவார்கள். சிலர் பார்த்தீங்கன்னா செஞ்சு விட்ட பாவங்களுக்காகவும் தவறுகளுக்காகவும் கில்ட்டி, அதாவது குற்ற உணர்ச்சியின் பார்ப்பட்டு மனம் உழன்று கொண்டு இருப்பார்கள். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், ஐயோ இப்படி பண்ணிட்டேனே, இப்படியெல்லாம் என்னுடைய காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கிறனே என்று சொல்லி வருந்துகின்ற அந்த ஒரு பெருநிலை அது. அப்படி அந்த தவறுகளுக்காக வருந்துகிறவர்களை மன்னிக்க சொன்னது அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய தனிச்சிறப்பாகும். அன்பு உள்ளங்களே, மேலும் சிந்திக்க புகுவோமே என்று சொன்னால், இந்த பேப்டிசம் கொடுக்கும்போது பெயரையும் கூட புதிய பெயராக தருவார்கள். அப்படி இனி பாவம் செய்யாமல் இருப்பதற்காக இப்படியெல்லாம் மேம்படுத்தினார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. எனவே அப்படிப்பட்ட தூய வாழ்வினை அளிப்பதற்கான அடையாளம்தான் ஞான ஸ்நானம் என்று சொன்னால் மிகையாகாது அன்பர்களே. அதுல கூட பைபிள்ல ஒரு இடத்துல வருகிறது, நீங்களோ நீரினாலும் அப்பத்தாலும் ஞான ஸ்நானம் வழங்குகிறீர்கள், இனி வருகின்றவர்களோ அக்னியினாலே ஞானஸ்நானம் அளிக்கப்படுவார்கள் என்று பேசப்படுகிறது. ஞானஸ்நானம் கொடுக்கும்போது தண்ணி தெளிச்சோ இல்லை தண்ணிக்குள்ள முங்கியோ அவங்க மேல நீரை கொட்டியோ அவர்களை புனிதப்படுத்துவது ஒரு சடங்கு என்பதும், அந்த அப்பமும் அதற்குரிய அந்த திரவமும் கொடுத்து அதை சாப்பிட சொல்லி புனிதராக்கிய காட்சிகளை ஞானஸ்நானத்தின் போது நாம் அறிந்திருப்போம், தெரிந்திருப்போம். ஆனால் இந்த ஒரு நிலையையும் கடந்து
அப்படி நாம புனிதராகிய பின்னர் இந்த தினசரி பிரார்த்தனைகளை எப்படி 5 வேளை தொழுகை இஸ்லாம் வலியுறுத்துகிறதோ அது போல பிரார்த்தனையை வலியுறுத்துவது தற்சோதனைக்காகத்தானே. அதனால்தான் சொன்னாங்க, அன்றன்று நாங்கள் அறியாமல் செய்கின்ற பாவத்தை மன்னியும் என்று கூட வரும். ஆனா அதுக்காக அன்றாடம் பாவம் பண்ணிக்கிட்டே இருக்க நீ மன்னிச்சுக்கிட்டே இருக்குங்கிற அர்த்தத்துக்கு வராது. எனவே இனி பாவம் செய்யாமை என்ற நிலையை ஒரு மனிதன் தனக்குள்ளே மேம்படுத்தி கொள்ளுகிற போது அவன் புனிதனாகிறான் என்று சொன்னால் மிகையாகாது. அந்த வகையில இந்த வரிகளை சொன்னேன் இல்லையா, பைபிள்ல நானோ நீரினாலும் அப்பத்தினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் அளிக்கிறேன், இனி வருகின்றவர்களோ அக்னியினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம். அக்னியினால ஞானஸ்நானம்னா எது? நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், வேதாதிரி மகரிஷியினுடைய சீடராக இருக்கிறீர்கள். நம்முடைய குண்டலினி கனலைத்தான் அவ்வாறு குறிப்பிட்டார்கள் என்று சொன்னால் ஐயம் ஏதுமில்லை. எனவே அதைத்தான் குண்டலினி கனல் என்று சொன்னார்கள். அப்ப அந்த குண்டலினி சக்தி என்று சொல்லக்கூடியது, அதை இங்கே பைபிள்ல அப்படி சொல்றாங்க, இனி வருகின்றவர்களோ நீரினாலும் அப்பத்தினாலும் கொடுக்கப்படுகின்ற ஞானஸ்நானங்களை கடந்து அக்னியினாலே உங்களுக்கு ஞானஸ்நானத்தை வழங்குவார்கள் என்று சொன்ன பெருநிலை நாம் சிந்தித்துணர வேண்டிய ஒரு சிறப்புடையதாகும் அன்பர்களே, இல்லையா? இன்னும் சொல்லப்போனால் ஒரு அழகான வரி உண்டு பைபிள்ல, பரலோக ராஜ்யம் உனக்குள் இருக்கிறது என்று. பாருங்க, கடவுளையும் கடவுளுடைய இடத்தையும் கடவுளுடைய முழுமையையும் தேடிய பயணம்தான் எல்லா மதங்களுடைய ஸ்தாபகர்களும் செய்த ஒரு வேட்கை தேடுதல். அந்த அவா வேணும். அததான் சுபேட்சை என்று வள்ளலாரினுடைய 7 திரைகள்ல முதல் திரையாக நான் பேசியிருக்கிறேன், நீங்க கேட்டிருப்பீங்க. 7 திரை நீக்கினா ஜோதி தரிசனம்பாங்கல்ல, அதுல சுபேட்சை என்பது சுபத்தை விரும்பும் இச்சை என்பதுதான் முதல் திரை நீக்கப்பட வேண்டியது. அப்படி முதல்ல அந்த வேட்கை என்பதை அடிப்படையாக சொன்னார்கள். அப்ப அந்த பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்ற வேட்கை கொள் என்று காட்டியது மட்டுமல்ல, அதை வெளியில தேடாத உனக்குள்ள புரிஞ்சுக்கோன்னு சொன்ன தனிச்சிறப்பு பைபிள்ல வருகிறது. அதுதான் பரலோக ராஜ்யம் உனக்குள் இருக்கிறது என்று சொல்லக்கூடியது. இதை அப்படியே ஒப்புநோக்கி பார்க்கலாம் என்று சொன்னா, இந்து சமயத்துல வேதங்கள் என்ன சொல்லுகிறது என்று திரும்பி பார்க்கிறோம். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று 4 வேதங்கள் இருக்கிறது, நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த 4 வேதங்களிலே முழுமையாக சொன்ன அடிப்படை கருத்து என்ன என்று சொன்னால், அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, சோகம் பிரம்மம், அயம் ஆத்மா பிரம்மம் என்பது. அப்ப தத்துவமசி என்று சொன்னால் தத் என்றால் அது, துவம் என்றால் நீ, அசி என்றால் ஆனாய். தத் என்றால் அது, துவம் என்றால் நீ, அசி என்றால் ஆனாய். தத்துவமசி என்ற சொல் வேதங்களினுடைய அடிப்படையான சொல்லும் இதே பரலோக ராஜ்யம் உனக்குள் இருக்கிறது என்ற பொருளைத்தானே தருகிறது என்று சொன்னால், இந்த ஒரு தெளிதலுக்காக புரிதலுக்காகவே நாம் உண்மையிலே மகிழ்வடைய வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும், புரிந்து சிறக்க வேண்டும் என்பதுதான். அதே இன்னொரு இஸ்லாத்துல எப்படி சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவன் உன்னுடைய கழுத்துப்பட்ட எலும்பை காட்டிலும் அருகாமையிலே இருக்கிறான் என்று இஸ்லாத்திலும் சொல்லப்படுகிறது. ஏன் இதனை இங்கே நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், நாமும் ஒரு வகையில இந்து மதத்திலே கடவுளரை புறமாக மட்டுமே தேடிக்கொண்டிருக்கின்ற ஒரு அவல நிலை இல்லையா? அதனால்தான் பாடினாங்க, கோயிலாவதேதடா குளங்களாவதேதடான்னு பாடினாங்க. நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து உணவன் என்று சொல்லு மந்திரமேதடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவும் கரிச்சுவை அறியுமோ என்று பேசுகிறார்கள். அப்படி இந்த சட்டி சட்டுவம் என்பது நம்முடைய உடம்பை குறிக்கும். நம்ம உடம்புக்குள்ளே உத்தமனை காண் என்ற கருத்தைத்தான் பெரிதும் எடுத்து ஏம்பினார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அந்த வகையில அக்னியினால ஞானஸ்நானம் என்பது குண்டலினி தீட்சையை தான் குறிக்கும் என்பது சிறப்புடைய ஒரு கருத்தாகும். அடுத்து
ஆவியினாலே ஞானஸ்நானம் என்பது உண்டு. அது சோல் சுத்தமான ஒரு நல்ல ஆன்மாவாக மாற்றம் பெறுவதைத்தான் வெளிப்படுத்தினார்கள். எனவே அந்த பாவம் செய்தவன் மனம் திருந்த வேண்டும். தான் செய்துவிட்ட பாவங்களுக்காக குற்ற உணர்வு கொள்ளக்கூடாது. அதுக்காக தான் நான் பாவி என்ற நிலையை புரிந்து நான் தூய்மை அடைகிறேன் என்ற கருத்தை வலியுறுத்திய தனிச்சிறப்பை பார்க்கிறோம். இயேசுநாதரும் கூட 30 ஆண்டுகளுக்கு வரையிலும் தியானத்திலும் தனிமையிலும் கழித்தார் என்று நாம் அறியப்படுகிறோம். அத்தனை வருஷங்கள் அதுக்கு இடையில அவர் என்ன அவருடைய லைஃப் ஹிஸ்டரி இல்லை என்பது சிந்திக்கத்தக்கது. இன்னும் சொல்ல போனா இமாலயாஸுக்கு தான் வந்துட்டார்னு ஒரு கருத்து கூட உண்டு. அப்படி கிறிஸ்து என்று சொன்னாலே அர்ச்சிக்கப்பட்டவர் என்ற பொருள். அவர் சிலுவையிலே மொழிந்த 7 வார்த்தைகளிலே மிகச் சிறப்பானது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் இன்னது செய்கிறோம் என்று அறியாதவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொன்ன வார்த்தை. 7 வார்த்தைகள்ல சிறப்பான வார்த்தை இதுதான். என்ன சொன்ன, தனக்கு துன்பம் செய்தவர்களையும் மன்னித்து அவரிடத்துல ஆண்டவர்களிடத்துல வேண்டுகிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும். யாரு? தன்னை சிலுவையில அறைந்தவர்கள் இல்லையா? கையில ஆணி அடிச்சு, காலில் ஆணி அடிச்சு, சிலுவையில தொங்க போட்டவர்கள் இறந்து போனார், மரித்து போனார். அப்படி சிலுவையிலே தொங்க போட்டாலும் கூட அவர் என்ன சொல்றாரு? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்களை இன்னது செய்கிறோம் என்று அறியாதவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொன்ன தகைமை என்பது பகைவர்களையும் நேசித்தல் என்ற அடிப்படையை நமக்கு வலியுறுத்துகிறது. அது அப்படியே ஒத்து பார்க்கணும்னு சொன்னா, திருக்குறள்ல இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னையும் செய்துவிடல் என்று திருக்குறளும் சொல்லுகிறது. எனவே எங்கே ஒருவன் ஞானியாகிறான், எங்கே ஒருவன் மகானாகிறான் என்று சொன்னால், பிறரை மன்னிக்கிற போது அவன் மகானாகிறான். செய்த தவறுக்கு அவனை பனிஷ் பண்ணிட்டே மறுவேலை அப்படின்னா அது சரியில்லை. அதனால்தான் ஒரு கன்னத்தில் அறைந்தவனுக்கு மறுகன்னத்தையும் காட்டு என்று சொன்னதுதானே கிறிஸ்துவத்தினுடைய தனிச்சிறப்பு என்பதை இந்த நேரத்திலே மறுக்க முடியாது. எனவே கிறிஸ்து என்று சொன்னாலே அருளப்பட்டவர் என்பதுதான் பொருள். இந்த விஷயங்களை கடந்து சிந்திக்கிற போது அடுத்து ஜைனம் என்ற மதத்தை பற்றி சிந்திப்போமே என்று சொன்னால், இந்த ஜைன மதம் அதை அழகிய 5 நெறிகளை வெளிப்படுத்துகிறது தான் ஜைன மதத்தினுடைய தனிச்சிறப்பு. அகிம்சை, சத்தியம், அஸ்தேயம். அஸ்தேயம்னா திருடாமை, அபரிக்கிரகம் அதாவது அவா அறுத்தல், 5வதாக பிரம்மச்சரியம் என்ற இந்த 5 விஷயங்களை சொன்னது ஜைன மதத்தினுடைய தனிச்சிறப்பு. ஒரு வகையில ஜைன மதமும் கூட புத்த மதம் போல கடவுள் இல்லை என்ற கோட்பாடு தான். ஏனென்று சொன்னால், நாமும் இங்கே கடவுளை நோக்கிய பயணத்துல, தவத்துல, யோகத்துல இல்லையா, பதஞ்சலி முனிவர் சொன்ன ஈயமான நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. முடிந்த இடம் என்னன்னா சமாதி. அந்த சமாதி பாதத்துல என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தா துரியாதீதம் என்று விளக்குகிறார். அந்த துரியாதத்துல 7 நிலைகளை விளக்கி கடைசியா இறை உணர்வில் இயல்பாய் இருத்தல், உனக்குள்ள கடவுள் கொண்டாந்து முடிக்கிறது தான் யோகாவினுடைய தனிச்சிறப்பு. அப்ப சமாதி நிலை என்று சொல்லக்கூடியது அங்க கொண்டு விடுது. அதையும் மகரிஷி நமக்கு சுத்தவெளி வெட்டவெளி தத்துவம் என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா? சித்தர்களும் வெட்டவெளிதனை மையந்திருப்போருக்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய் என்றுதான் பாடியிருக்கிறார் இல்லையா? அந்த வகையிலே பரமேஷ்டிகள் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை விளக்குகின்றார்கள். துறவிகள், ஆசிரியர்கள், அதாவது உபாத்தியாயர்கள், நிர்வாணம் பெற்றவர்கள், சித்தர்கள் போல. அடுத்து அர்ஹத் என்று சொல்லக்கூடிய முற்றும் உணர்ந்தவர்கள் என்ற படிப்படியான மேம்பாட்டினை வலியுறுத்துகிறது ஜைன மதம். அடுத்து ஜொராஷ்டிர மதத்தை பற்றி சிந்திப்போமே என்று சொன்னால், இந்த ஜொராஷ்டிர மதம் பெர்சிய தீர்க்கதரிசியினாலே சொல்லப்பட்டது.
இந்த ஜொராஷ்டிர மதமும் கடவுள் ஒருவரே என்றும், அதாவது அகூரமதா ரமஸ்தா என்று சொல்லுகிறது. அப்போ பாருங்க, நாம் இதுவரையிலே பார்த்த அத்துணை சமயங்களும் கடவுளரை பலவாக சொல்லவில்லை. ஆனா நாம தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? 1000 தெய்வங்கள் உண்டென்று கூறி அலையும் அறிவிலிகால் என்று நம்மை பார்த்து பாடுகின்ற அளவுக்கு கடவுள் வழிபாட்டு எண்ணிக்கை அதிகப்படுத்திட்டு போவோம். ஆதிசங்கரர் வந்தார், 6 சாமியை கும்பிடுப்பா போதும்னு சொன்னார். அப்போ அது நாம கேட்டமான இல்லை. வள்ளலார் வந்தார், சிறுதெய்வ வழிபாட்டு கூடாதுன்னு சொன்னாரு. அப்பயாவது புரிஞ்சுக்கிட்டோமான்னு கேட்டா நம்ம வீட்லயும் பூஜையில உருப்பட்ட சாமி தான் இருக்கு. இதை உங்க சிந்தனைக்காக முன்வைக்கிறேன். எனவே எல்லா மதங்களினுடைய மக்களினுடைய இதயங்களிலும் அந்த இறைவன் இருக்கிறார் என்று சொல்லுகிறது ஜொராஷ்டிர மதம். இன்னும் சொல்ல போனால் ஹூமதா என்று சொல்லக்கூடிய நல்ல எண்ணமும், ஹூக்தா என்று சொல்லக்கூடிய நல்ல வார்த்தையும், ஹவாஷ்டா என்று சொல்லக்கூடிய நல்லன செய்தலும், அதாவது எண்ணம் சொல் செயல் என்று சொல்லுவார்கள். நல்ல எண்ணம், நல்ல வார்த்தை, நல்ல செயல். இதை திரிகரண சுத்தி என்று இந்து மதம் சொல்லுகிறது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள். மனம், வாக்கு, காயம், இந்த 3 தூயவனாக இரு என்று சொன்னாங்க. மனசு இருக்கா இல்லையா? மனசு நினைக்கிறதெல்லாம் நல்லதையே நினைக்கணும். நாக்கு பேசுறதெல்லாம் நல்லதையே பேசணும். செய்யற செயல்லாம் நல்லதாவே இருக்கணும். அப்ப மனம், வாக்கு, காயம், இந்த 3 திரிகரண சுத்தி என்று சொன்னதுதானே இந்து சமயமும். அதைத்தான் இங்கே ஜொராஷ்டிர மதமும் சொல்லுகிறது என்று சொன்னால், நாம் புரிந்து தெளியலாம், தெளிந்து நிற்கலாம், நின்று மகிழலாம், இல்லையா அன்பர்களே? எனவே இந்த ஜொராஷ்டிர மதத்திலே 4 கடமைகளை வலியுறுத்துகின்றார்கள். அது அகூரமதா மஸ்தா என்று சொல்லக்கூடிய வழிபாடும், தீர்க்கதரிசிகளினுடைய வாக்கியங்களை ஏற்றுக்கொள்ளுவதும், தீமையை எதிர்த்து போராடுவதும். ஆம், என்னென்று சொன்னால் பாரதி கூட பாடுகிறான் கோவப்பட்டு. அப்படிப்பட்டவங்களை பார்த்தா மோதி மிதித்து விடு பாப்பா, காரி உமிழ்ந்து விடு பாப்பா என்று பாடுகிறார், இல்லையா? அப்ப தீமை செய்பவர்களை கண்டால் அந்த மனம் பொறுக்காமல் பதைத்து அந்த தீமையை அழிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து நல்லவர்களுக்கு வந்திருக்கிறது. அது நியாயமான கோபம் தான். அது கோபம் கூடாதுன்றது நம்ம சினம் தவிர்த்தல்னு தெரிஞ்சிருக்கோம்னா கூட அங்க தார்மீக கோபம் அது. அதனால்தான் எனக்கு கூட பாரதியினுடைய கோபம் ரொம்ப பிடிக்கும். அப்படி எனவே அகூரமதா என்று சொல்லக்கூடிய முழு நம்பிக்கையை வலியுறுத்துகிறது ஜொராஷ்டிர மதம். இன்னும் சொல்லப்போனால் உலகம் இரட்டைகளால் ஆனது என்று. உண்மைதானே? நான் அடிக்கடி பேசும்போது சொல்லுவேன், உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். இரட்டைகளால் நிரப்பப்பட்டது இந்த உலகம். பாவம், புண்ணியம், சுகம், துக்கம், விருப்பு, வெறுப்பு, வேண்டுதல், வேண்டாமை, பகல், இரவு, ஆண், பெண், நல்லது, கெட்டது என்று இந்த இரட்டைகளால் ஆனதுதான் இந்த உலகம். உண்டா இல்லையா? இந்த இரட்டைகளுக்கு அப்பாற்பட்ட நிலை ஏகத்துவம் என்று அந்த ஒன்றாகி நிற்றல் என்பதையும் நாம் யோகத்திலே, துரியாதத்திலே அறிந்திருக்கிறோம். அதைத்தான் இங்கே சிந்திக்க முடிகிறது. எனவே இப்படி சிறப்பான கருத்துக்களை வெளிப்படுத்தியது ஜொராஷ்டிர மதத்தினுடைய அடிப்படை என்று அறிகிற போது மகிழ்ச்சி அடைய முடிகிறது நண்பர்களே. அடுத்து புத்த மதம். பௌத்தம் என்று சொல்லக்கூடிய புத்த மதமோ நம்முடைய இந்தியாவிலே பிறந்த சித்தார்த்தன், இல்லையா? பூர்வாசிரம பேர் சித்தார்த்தன். எனக்கு புத்தரை ரொம்ப பிடிக்கும், இயேசுவையும் ரொம்ப பிடிக்கும். அப்படி அந்த புத்தன் என்ன ஆகிறான்? ஒரு 3 காட்சிகளை பார்க்கிறான். பிணி, மூப்பு, சாவு என்ற 3 விஷயங்கள் கண்ணுக்கு முன்னாலேயே இருந்துகிட்டு மனுஷன் எப்படியா நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு சிந்திக்கிறாரு. அந்த சிந்தனை அவருக்குள்ள வேலை செய்யுது. அவரால் மனைவியோடும் ராகுலன் குழந்தையோடும் நிம்மதியா படுத்தவும் முடியல. அப்படியே எழுந்து போயிடுறாரு, ஞானத்தை தேடி போகிறார். அவர் ஒரு வகையில குழந்தையும் ஒய்ஃபையும் விட்டுட்டு அப்படி ஞானம் தேடி போனார்னா அது எவ்வளவு பெரிய பொருந்தாத செயல் என்று இன்றைக்கு பொதுவெளியில சில கருத்துக்களை நாம் பார்க்கிறோம். ஆம், அதனாலதான் நம்முடைய வேதாதிரி மகரிஷி அவர்களும் கூட
துறவரத்தை காட்டிலும் இல்லறம் சிறந்தது என்று வள்ளுவம் சொல்வதை வெல்கம் பண்ணியிருக்காங்க. வேதாத்திரி மகரிஷி அவர்களும் 2 மனைவிகள் திருமணம் பண்ணிக்கிட்டவங்கன்றதை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. எதற்காக இதனை சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அன்பு உள்ளங்களே, இந்த புத்தர் துறந்து போன செயல் ரைட்டான ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு பொது வெளியில வருது. அதுக்காக சொல்ல வந்தேன். நம்ம சிந்தனைக்கு வச்சுக்குவோம். ஏன்னா ஒன்றினால் ஒன்று கெடாமல், அதனால்தான் மகரிஷி சொல்றாங்க, தான் சுற்றம் குடும்பம் சுற்றம் ஊர் உலகு என்ற ஐவகை கடமைகளையும் ஒருத்தன் மேற்கொள்ளணும். அது ஒன்றினால் ஒன்று கெடாமல் நிகழ்த்தப்பட வேண்டும் என்று சொன்னது வேதாத்திரி மகர்ஷியுடைய தனிச்சிறப்பு. இந்த புத்த மதத்துல திரிபிடகம் என்று சொல்லப்பட்டது. இந்த திரிபிடகம் என்பது சங்கம் சரணம் கச்சாமி, அதாவது புத்தம் சரணம் கச்சாமி. முதல்ல புத்தனை சரணடை என்று சொன்னது புத்தம் சரணம் கச்சாமி. அப்புறம் புத்தன் சொன்ன நல்ல நியதியை பின்பற்றுன்னு சொன்னது தர்மம் சரணம் கச்சாமி. மூன்றாவதாக சங்கம் சார்ந்து அதனை கடைபிடித்தால் உனக்கு தெம்பா இருக்கும்னு சொன்னது அது சங்கம் சரணம் கச்சாமி என்று சொல்லக்கூடியது. அப்படி இந்த திரிபிடகம் என்று சொல்லக்கூடிய 3 நிலைகளிலே விளக்கப்படுகிறது புத்த மதத்தில். இன்னும் சொல்ல போனால் இறுதியாக கடைபிடிப்பதற்கு 8 விஷயங்களை சொல்லி கொடுக்கிறார் புத்தர். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல அறிவு, நல்ல காட்சி, நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல செயல், நல்ல வாழ்க்கை, நல்ல முயற்சி, நல்ல நடத்தை மற்றும் நல்ல ஒழுக்கம் என்பதாகும். ஆக மொத்தத்துல நம் மூலமாக வெளிப்படக்கூடிய ஒழுக்கம், நடத்தை, வாழ்க்கை முறை, செயல்கள், சொல் மற்றும் எண்ணம் இல்லையா, எண்ணம் சொல் செயல்னு இப்பதான் பார்த்தோம். அந்த மதத்திலையும் அதே தான் சொன்னாங்க. காட்சி அறிவு என்று சிந்தனையிலிருந்து எண்ணம் சிந்தனை அறிவு முதலாக அனைத்தும் தூய்மையோடு இருத்தல் என்பதை புத்த மதம் சொல்லி அதை கடைபிடிப்பதையே 8 நெறிகளாக கொடுத்தார்கள் என்று சொன்னால், அன்பு உள்ளங்களே, இங்கே துன்பப்படுபவர்களுக்கு உதவுவதே புத்த மதத்தினுடைய கடமை என்று சொன்னார் புத்தர். எனவே ஒரு சிலர் துன்பப்படுகிற போது அதை பார்த்துட்டு இருக்கிறவன் தன்னை ஒரு ஆன்மீகவாதியாவே சொல்ல முடியாது. ஆனா பிறருடைய துன்பத்தை நீக்கிறதுல நம்மால எந்த அளவுக்கு முடிகிறது என்பது சிந்திக்க வேண்டிய ஒன்று. ஏன்னு சொன்னால், இப்ப ஒருத்தர் பொருள் இல்லாம கஷ்டப்படுறாரு, நீ கொடுத்து உதவுங்கள்னு உங்ககிட்ட சொல்றேன். நீங்க என்ன நினைப்பீங்க? எனக்கே வருமானம் பாக்கெட் ஃபுல்லா இல்லைங்க, பத்தாம தான் இருக்கு, அப்புறம் நான் எப்படி கொடுத்து உதவுறது? இன்னொருத்தர் சொல்றாரு, இப்ப வள்ளலார் சொல்றாரு, உணவு தானம் பண்ணு, அன்னதானம் பண்ணு, அதுவே பெரும் புண்ணியம்னு சொல்றாரு. இப்ப மனிதன், இன்றைக்கு வாழக்கூடிய மனிதன் என்ன நினைக்கிறான்னா, என்னுடைய குறைந்த அளவு வருவாயை வைத்து என்னுடைய குடும்பத்தை தான் பார்க்க முடியுது, நான் எங்க தர்மம் பண்றதுன்னு நினைக்கிறேன். ஆனா இதுல ஒரு தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த தர்மங்களிலே சிறந்தது, அதனால்தான் நம்முடைய வாழ்வியல் வசந்த யோகாவில் தாரக மந்திரமா போட்டிருக்கேன், நீங்க பார்த்திருப்பீங்க. தானத்தில் சிறந்தது அறிவு தானம். ஏனென்றால் வழங்குதல், உதவுதல் இல்லையா, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அப்ப ஆடை கொடுக்கலாம், இங்க இருப்பு தீர்ந்து போகும். அன்னம் கொடுக்கலாம், இருப்பு தீர்ந்து போகும். செல்வம் கொடுக்கலாம், நிலம் கொடுக்கலாம், பசுதானம், கோதானம் உண்டு. இப்படி எத்தனையோ தானங்கள் உண்டு. ஆனா கொடுத்தா குறைந்து போகும், தீர்ந்து போகும். அது உண்மைதானே? ஆனால் கொடுக்க கொடுக்க குறையாத ஒரு செல்வம் உண்டு. அதுக்கு பேரு கேடு இல் விழு செல்வம் கல்வி, அறிவு இல்லையா? எனக்கு 73 வயசு ஆகுது. இப்போ நான் பல விஷயங்களை உங்களுக்காக கொடுத்து கொண்டு இருக்கிறேன். பல தலைப்புகளிலும் நாம் சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். எனவே நான் அறிந்த பேருண்மைகளை எல்லாம் இந்த சமுதாயத்திற்கு சொத்தாக அள்ளி கொடுக்கிற போது என்னுடைய அறிவு குறைந்து போகுமா? குறைந்து போக. அப்ப அதை தான் வள்ளுவம் சொல்லுது, கேடு இல் விழு செல்வம் கல்வி மாடல்ல மற்ற என்று சொல்றது. எனவே அப்படிப்பட்ட பெரிய செல்வத்தை வழங்க சொன்னதுதான் வள்ளல் பெருமானாருடைய ஜீவகாருண்யம் என்பதையும் அறிகிறோம். அதனால்தான் விவேகானந்தர் கூட வேதங்களிலும் கூட இல்லாத ஒன்று புத்தருடைய ஜீவகாருண்யம் என்று சொல்லுகிறது. ஏன் என்று இதனை சிந்திக்க வேண்டும் என்பதில்லை. விவேகானந்தர் வேதங்களை எதற்காக கிரிட்டிசைஸ் பண்றார் அப்படின்னு கேட்டா,
வேதங்கள்ல 4வது வேதமாகிய அதர்வண வேதத்தை பேசும்போது அங்க ஹோமங்களிலே, யஜ்ஞங்களிலே, யாகங்களிலே பலியிடுவதையும் வெளிப்படுத்தினார்கள். அப்ப அதைத்தான் விவேகானந்தர் இப்படி சொல்லுகிறார், வேதங்களிலும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு புத்தருடைய ஜீவகாருண்யம் என்று சொல்லுகிறார். அதை சொன்னவர் விவேகானந்தர் என்று சொல்லும் போது நாம் நிச்சயமாக மகிழ முடியும் இல்லையா? அப்படி புத்தர் மாறனை எதிர்கொண்டது, யமனை எதிர்கொண்டு சிந்திக்கிறார். இந்த சிந்தனைகள்ல விரிவாக என்னுடைய பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் உயிரின் நிலை அந்த புத்தகத்தினுடைய சந்திப்போம், அதுல நம்ம சிந்திப்போம் மேற்கொண்டு என்று சொல்லிக்கொண்டு, இந்த அறிவின் கடைசியில புத்தர் இடத்துல எனக்கு புத்தருடைய லைஃப் ஹிஸ்டரியை படிச்சுக்கிட்டே வரும்போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா போன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஞானம் பெற்றார் என்று அறியப்படுகிறோம். அவர் தேடி தேடி ஞானத்தை தேடி ஓடின போது அவருக்கு கிடைக்காத ஒரு ஞானம். ஒண்ணு இந்த இடம் அமைதியா உள்ள உட்கார்றாரு, தனக்குள்ள பாக்குறாரு. அப்ப தெரிஞ்சுக்கிட்டத விபாஷனா தியானம்ன்றதை நீங்க தெரிவிங்க. அப்ப பதிவு நீங்கி தனக்குள்ள அந்த ஞானம் பெற்றார் என்பதையும் அவருடைய வாழ்க்கை சரித்திலிருந்து அறியப்படுகிறோம். ஆனால் அப்படி தேடாத போது அவருக்கு கிடைத்த அந்த ஞானம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அதை பற்றி நான் சொல்ல மாட்டேன்னு முடிவெடுக்கிறார். இது நான் புத்தருடைய லைஃப் ஹிஸ்டரி படிக்கும்போது நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். நான் படிக்கிற காலத்துல, கல்லூரியில படிக்கிற காலத்துல புத்தருடைய லைஃப் ஹிஸ்டரி எடுத்து படிச்சேன். டிஎம்பி மகாதேவன் மொழிபெயர்த்த நூல் என்று ஒரு ஞாபகம் எனக்கு, சரியா ஞாபகம் இல்லை. அதுல அரிதின் முயன்றவற்ற இந்த ஞானத்தை நான் ஒருவருக்கும் சொல்லித் தருவதில்லை என்று முடிவெடுத்தேன்றார். நான் அப்பவே நினைச்சிட்டேன், அடப்பாவி மனுஷா, நீ இவ்வளவு தூரம் ஒரு ஞானத்தை நீ பெற்றிருக்கேன்னு சொன்னா அந்த ஞானத்தை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு கிடைச்சது, நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு முடிவெடுத்துட்டே அப்படின்னு பயந்துட்டேன். நான் பின்னால் இவ்வளவு சிறப்பான இந்த திரிபடகம் மற்றும் 8 நெறிகளை பின்பற்றுவதன் மூலமாக அறிதல் என்று சொல்லுகிறார்கள் என்று பார்க்கிற போது, அன்பர்களே, இந்து தத்துவத்தின் முடிந்த சாரம் பௌத்த மதமே என்று ஆதிசங்கரரும் குறிப்பிட்டிருக்கிறார். குறிச்சு வச்சுக்கோங்க, முக்கியமான கருத்து. இந்து தத்துவத்தின் முடிந்த சாரம் பௌத்தமே என்று ஆதிசங்கரரும் குறிப்பிடுகிறார். ஏன் இதனை இங்கே சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஆதிசங்கரர் அத்வைத தத்துவத்தை பேசியவர். புத்த மதம் கடவுள் இல்லை என்று சொன்னது. ஆனால் இவர் அதனை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று சொன்னால் கொஞ்சம் நீங்களே சிந்தித்து பாருங்கள். நாம் தேடுகின்ற கடவுளும் அங்கே வெட்ட வழியை மெய்யென்று இருப்பதற்கு பட்டயம் எதுக்கடி என்று சொன்ன நிலை, அந்த வெட்ட வழியைத்தான் சிவம் என்று சொல்லுகிறோம். அந்த வெட்டவெளி, சுத்தவெளி, பாழ், பரவெளி, பிரம்மம், நிர்விகற்பம், நிர்மலம், மோனம், தத்துவஸ்து, மெய்ப்பொருள், ஆதி, அனாதி, இறை அனைத்துமாக இருக்கக்கூடிய அந்த ஒன்றே கடவுள் என்பதை சொன்ன அனைத்து மதங்களும் நமக்கு காட்டிய நெறிகள் எல்லாம் வெளிப்பட உரைத்தது. அந்த வெட்ட வழியே கடவுள் என்று சொன்னதை நீ சொல்ல போனா, இப்ப அந்த புத்த மதத்திலேயே உள்ள பிரிவாக வந்த நாகார்ஜுனர் வழங்கிய சூனியவாதம் என்று உண்டு. அந்த சூனியவாதம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, பொருள்களுக்குள் நிலையான தத்துவம் எதுவும் இல்லை, அவற்றுக்குள் தடைப்பட்ட பிரவாகம் மட்டுமே இருக்கிறது என்று சொல்லுகிறது. அத்தகைய பிரவாகத்தை பற்றி தான் இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய திருமிகும் பகவத் ஐயா அவர்களும் கூட பிரவாகம் என்று அதனை சிறப்பாக விளக்குகிறார் என்பதை இங்கே நாம் கண்டு உணர ஒப்புமை நோக்கி உணர்ந்து சிறக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் அன்பர்களே. எனவே இதைத்தான் நிர்வாணம், பரிநிர்வாணம் என்று சொன்னார்கள். புத்தருடைய பரிநிர்வாணம் என்று சொன்னார்கள். அது வேறொன்றுமில்லை, சுத்த வெளியே அமைதி நிலை என்ற ஒரு தத்துவம்தான். எனவே இதனை பெறுவதற்கு சொன்ன புத்த மதத்தினுடைய கருத்துக்களும் பஞ்சசீலங்கள் என்று சொல்லப்பட்டது. அகிம்சை, சத்தியம் இல்லையா, களவு இன்மை, பிரம்மச்சரியம், போதைப் பொருள் நீக்கல் என்ற 5 விஷயங்களை எடுத்து கொடுத்த புத்த மதமும் சரி, இதுவரையிலே நாம் சிந்தித்த இத்தனை மதங்களும், இன்னும் பகாமி மதம், சிண்டோ மதம் என்று நிறைய உண்டு என்று சொன்னாலும் கூட, அன்பு உள்ளங்களே, உண்மையிலே நாம் இதுவரையிலே கண்ட சிறப்பான மதங்களினுடைய பேருண்மையிலே இது ஒரு மிக சிரமமான
ஒரு அடிப்படையான சிந்திக்க வேண்டிய விஷயம் என்று சொன்னால் மிகையாகாது. அது இஸ்லாம் மதமாக இருக்கட்டும், கிறிஸ்தவமாக இருக்கட்டும், நம்முடைய மகரிஷி அவர்கள் கொடுத்த உலக பொது அருள்நெறி சமயம் உட்பட, இல்லையா, இந்து மதம், இஸ்லாம் மதம் சொன்ன சூஃபி தத்துவம், டாவோயிசம் சொன்ன அனாதி நிலை, கிறிஸ்தவம் சொன்ன இயேசு ஒருவரே, பிதா ஒருவரே, எகிப்திய மதம் சொன்ன மூலம் ஒன்றே, புத்த மதம் சொன்ன ஜென் புத்திசம், ஜைனம் சொன்ன கடவுள் இல்லை, இப்படி ஜொராஷ்டிர மதம் சொன்ன கடவுள் ஒருவரே, மனவளக்கலையில மகரிஷி அவர்கள் சொன்ன வெட்ட வழியே தெய்வம் என்று சொன்னது, அறிவே தெய்வம் என்று சொன்னது, சீக்கிய மதம் சொன்னதும் கடவுள் ஒருவரே என்பதைத்தான் சீன டென் தத்துவமும் இதையே விளக்குகிறது என்று கூறி, இந்த இனிய மாலை போதிலே அனைத்து சமயங்களும் அனைத்து மகான்களும் உலகம் தழுவிய மதங்களை எல்லாம் இன்று முடிந்த வரையில சிந்தித்திருக்கிறோம். எல்லாம் சொன்ன முடிந்த பொருள் என்ன? இந்த டோட்டல் கான்செப்ட் என்னன்னு கேட்டா, கடவுள் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி சில மதங்கள் முடிக்குது. இல்லைங்கிறது நமக்கு உடன்பாடு தான். ஏன்னா உரிக்க வெங்காயம்னாரு பெரியார். சொன்னா வெங்காயத்தை உரித்து பார்த்தால் ஒன்றும் இருக்காது. நாம மேல போன இடத்துல என்ன ஆனோம்? ஆழ்ந்து அகன்று முடிந்த முடிவில் பெரும் பாழே ஆனோம். பாழாய் போன நிலை. இப்ப அதுதான் வெட்ட வெளிதனை மெய்யென்று இருப்போர்க்கு என்று சொன்னார்கள். வெட்ட வெளினா இஸ் நத்திங் பட் நத்திங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை நமக்கெல்லாம். அப்ப இந்த பக்கம் கடவுள் இல்லைன்னு பார்த்தாலும், இந்த பக்கம் ஆதிசங்கரர் சொல்லுகிற அத்வைத தத்துவம் என்று பார்த்தாலும், அல்லது கடவுள் ஒருவரே என்று எடுத்துக்கொண்டாலும் கூட கடவுள் ஒண்ணுன்னு தானே சொல்றாங்க. அது பேராதார சக்தின்னு நாமளும் ஒத்துக்கிறோம். இப்ப இந்த பிரபஞ்சம் முழுவதையும் இயக்கக்கூடிய பேராதார சக்தி, கடவுள் சக்தி ஒண்ணு இருக்குன்னு சொல்றதை யாரும் மறுக்க முடியாது. இதெல்லாம் முறையா நிகழ்வதற்கு யாரோ இதற்கு அதிகாரி. அந்த யாரோ இதற்கு அதிகாரி என்று உணர்ந்து கொண்ட நிலையில அது ஒரு தனிச்சிறப்பு. அதை யாரும் மறுக்க முடியாது. அதனால்தான் வேதாத்ரி மகரிஷி சொல்றாங்க, செயலுக்குரிய விளைவாக இயற்கையின் ஒழுங்கமைப்பே, பாருங்க வார்த்தையை போறாரு, இயற்கையின் ஒழுங்கமைப்பே நிகழ்ந்திருக்க பரமனை போய் தூற்றுவதால் என்ன? பழனிமலையில போய் முருகிட்ட போய் முருகா இப்படி பண்ணிட்டேப்பான்னு கேட்கறதுல என்னையா இருக்குன்னு கேட்கிறார். அதனால செயலுக்குரிய விளைவு, செயல் விளைவு தத்துவம் தான் முடிந்த தத்துவம். அதைத்தான் கர்மயோகம் என்று மகரிஷி கொடுக்குறாங்க. அதைத்தான் பகவத்கீதையும் பேசுகிறது. எனவே கடவுள் ஒண்ணுதான், பேராற்றல் ஒண்ணுதான். அது எங்கும் இருக்கு, நமக்குள்ளேயும் இருக்கு. நமக்குள்ள இருக்குன்னு கண்ட போது உங்களுக்குள்ளேயும் இருக்கு. அப்போ உங்களுக்குள்ள கடவுள் இல்லைன்னு யாராவது சொல்லுவீங்களா? பார்ப்போம். யாரும் சொல்ல போறோம். எல்லாரும் உங்களுக்குள்ள இருக்கிற அறிவே தெய்வம் என்பதை உணர்ந்திருக்கிறீர்கள். எனவே இதுல அடிப்படையா என்ன வேணும்னா, நம்ம எல்லாருக்குள்ள சகோதரத்துவம் வேணும், ஆன்மநேயம் வேணும். அதைத்தான் வள்ளலார் சொன்னார். எனவே அனைத்து மதங்களுடைய பேசிக் கான்செப்டும் அன்பு, கருணை, சகோதரத்துவம், உதவுதல், இல்லையா, ஆன்மநேயம், இவைதான் என்று கூறி, இதை விட்டா வேற முடிந்த பிலாசபி இல்லை என்று கூறி, இதை தீர்க்கமாக சொல்லுகிறேன், அடித்து சொல்லுகிறேன், முடிவாக சொல்லுகிறேன். அனைத்து சமயங்களும் போதித்த நெறிகளும் ஒன்றையே குறிப்பிடுகிறது என்பதை நான் பெருமையோடு இந்த நேரத்தில் உங்களிடத்தில் மகிழ்வுடன் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் இந்த நெறிகளை எல்லாம் புரிந்து பின்பற்றி உணர்ந்து நின்று நிலை பெற்று சிறக்க வேண்டும் என்று வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.